Assalamu Alaikkum, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லார வீட்டிலே சிம்பிளா செய்யக்கூடிய கோதுமை ரொட்டியும் தேங்காய் சம்பலும் தான் பார்க்க போறோம். பேசிக்கா அந்த ரொட்டி வந்து எல்லாரும் செய்வாங்க. ஆனா நான் வந்து செய்து காட்ட போற இந்த ரொட்டி பாத்தீங்கன்னா நல்ல ஃப்ளஃபியா சாஃப்ட்டா நிறையவே விரும்பி சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு 700 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்ததா நல்ல சூடான தண்ணி ஆட் பண்ணி தான் இதை நான் பிசைந்துக்கிறேன். அப்பதான் நமக்கு சாஃப்டான ரொட்டி கிடைக்கும். இந்த டோ வந்து ஒரு 10 நிமிஷமாவது நல்லா பிசைந்து எடுத்துக்கணும். இதுவும் கூட ஒரு டிப் தான் ரொட்டி சாஃப்டாக வரதுக்கு. இந்த மாவு வந்து நல்லா பிசைந்தாச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷம் நான் மூடி வைக்க போகிறேன். இன்னமும் நல்லா சாஃப்டாக ஊறி வரும். இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கி சின்ன சின்ன பால்ஸை இதை பிடிச்சிட்டு நான் ரோல் பண்ணிக்க போகிறேன். இப்போ எல்லா டோவும் நல்லா ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இங்கால தோசைக்கல்ல நான் நல்லா சூடாக்கிட்டு இருக்கேன். இதில் ஆயில் தடவிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ரொட்டியாக போட்டு நம்ம குக் பண்ணி எடுப்போம். குக் பண்ணும்போது இந்த ரொட்டிக்கு மேலே வந்து ஸ்பாஞ்சில் வைத்துள்ளது ஒரு ஸ்பூன் வைத்தோ நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொட்டி வந்து நல்லா ஃப்ளஃபியாக ஊதி வரும். எல்லா ரொட்டியுமே சூப்பராக குக் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக கோகோனட் சம்பல் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு தேங்காயோட ஹாஃப் வந்து திருவி எடுத்திருக்கேன். கூட லெமன் சைஸில் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட பச்சை மிளகாய் வந்து 3 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் கையால் தான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ சம்பல் ரெடி ஆகிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா வீடியோஸ்க்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.